இந்த காணொலி பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கங்கள். ஒரு போலீஸ்காரர் தன்னோட வாழ்க்கையில ரொம்ப வருஷமா காத்துக்கிட்டு இருந்த ஒரு கனவு, அதாவது இவருக்கோ இவரோட மனைவிக்கோ குழந்தை பிறகு போகுது. ரொம்ப வருஷம் கழிச்சு இவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நாள் வந்ததால ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் லீவை போட்டு தன்னோட மனைவியோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்பிக்கிட்டே இருக்கும்போது நாளைக்கு இவருக்கு லீவு. இப்போ இன்னைக்கு வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண இவர்கிட்ட ஒரு விஷயம் வந்து சேருது. அதை நோக்கி போக ஆரம்பிக்க இவரோட வாழ்க்கையை திருப்பி போடுற மாதிரி பல சம்பவங்கள், எக்கச்சக்கமான திருப்பங்கள் இந்த கதைக்குள்ள காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மலையாளத்தில் 2022 ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய 10ஆம் அளவு அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல போலீஸ் ஆபீசரான நாயகனை தான் காமிக்கிறாங்க. அவர் தன்னோட ஃபேமிலியை விட்டுட்டு இப்ப தனியா இருக்கார். இவருக்குன்னு ஒழுங்கா சமைக்க கூட தெரியாது. இதனால அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணி அன்னைக்கான காலை உணவை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது இவரை கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி டிரைவர் வர ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கம் இவர் கிளம்பிக்கிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் ஊர்ல இருந்து கால் வர ஆரம்பிக்குது. ஸோ இவரோட மனைவி இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. பிரெக்னெண்டா இருக்காங்க. ரீசெண்ட் டைம்ல உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்றதால இன்னைக்கு தான் இவர் வேலைக்கு போறது கடைசி. இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் லீவை போட போறாருன்றப்போ ஸோ வேலைக்கு அப்படியே ஜாலியா கிளம்பிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பக்கம் தனக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்ன மாதிரியும், பிறக்க போறது பெண்ணா அதான்னு தெரியல. இதனால 2 வகையான ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் இவரோட ஸ்டேஷனுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அங்க போறது இவருக்கு நிறைய மரியாதைகள். அது கூடவே ஒரு நபர் ஓடி வந்து, சார் இங்க ஒரு பொண்ணோட காதல் கேஸ் வந்திருக்கு, நீங்க பேசி முடிச்சு விட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 5 ஓட்டு எனக்கு வந்து சேரும் சார், கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்க இவர் யோசிக்கிறாரு. ஏன்னா அது காலையில இந்த வேலையா போச்சு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு நிறுத்தும் போது காதலன் காதலி 2 பேரையும் பாக்குறாரு. அந்த காதலன் இருக்கா இல்லையா, பயங்கரமான முடிகள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி தோற்றத்துல நின்றுகிட்டே இருக்க, டேய் நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க இவர் ஃபேஷன் டிசைனர் சொன்னது, ஓ பயங்கரமான வேலை தான், அவனுக்கு ஏத்த வேலை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ இவங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். இங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க இல்லையா, 2 பேருமே மேஜர்ஸ் தான். இதனால குடும்பங்கள் இங்க தலையிடக்கூடாது, அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களே டிசைட் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லும் போது அந்த பொண்ணு நிலையா இருக்காங்க. கூட இருக்கவங்க எல்லாருமே நடக்கவே நடக்காது, அவரை கட்டி கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது நாயகன் எங்க ஒரே ஒரு விஷயம் தான், ஒண்ணு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும், இல்லைன்னா கோர்ட்ல கேஸ் போட்டு அங்க பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 5 ஓட்டு இருக்குன்னா இல்லையா, அவர்கிட்ட போய் இந்த மாதிரி விஷயங்கள்ல இதுக்கு மேல நீ கொண்டு வரக்கூடாது, இதுல ஆதாயமும் தேடக்கூடாது அப்படின்ற மாதிரி லீவை கொடுத்தாலே அவரோட சீனியர் ஆபீசர் அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி புறப்பட அந்த சமயத்துலதான் நாயகனுக்கு கிட்டத்தட்ட 42 வயசு ஆகுது. இப்பதான் அப்பாவாக போகிறாரு. ஏற்கனவே 2 முறை இதுக்கான வாய்ப்பு கிடைச்சோம். 2 முறை குழந்தை தவறி போயிடுச்சு. இந்த வாட்டி அப்படி எதுவும் நடக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் குடும்பங்கள் மொத்தமும் காத்துக்கிட்டு இருக்காங்க, நாயகனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றப்போ ஸோ இவர் இது எல்லாத்தையும் பேசும்போது ஒரு பிரச்சனையும் இல்லப்பா, இந்த வாட்டி நீ அப்பாவாக்குறங்க எல்லாருக்கும் நீ ட்ரீட் கொடுக்குற அப்படின்ற மாதிரி பேசிட்டு அங்கிருந்து அவர் அனுப்பிக்கலாம் ட்ரை பண்ணும்போது ஒரு போன் கால். இந்த விஷயத்த சீனியர் ஆபீசர் கவனிக்கிறாரு. உனக்கு இன்னைக்கு ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்க இவரோ இல்ல சார் நான் ஸ்டேஷனுக்கு போனோம் அவ்வளவுதான் சொல்ல ஒரு ஃபைல கொடுக்குறாரு. அதுல சாலமன் அப்படின்ற ஒரு நபரோட டீடைல்ஸ் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. இவருக்கு பரோல் முடிஞ்சு ஒரு 3 நாட்கள் ஆயிடுது. இன்ன வரைக்கும் இவர் இங்க வரவே கிடையாது. இவனுங்களை இதுக்கு தான் வெளியிலவே விடக்கூடாது, போறானுங்க அப்படியே ஓடி போயிடுறானுங்க, நீ ஒண்ணு பண்ணு, இவன் எங்க இருக்கா அப்படின்ற எல்லா விவரமும் தெரிஞ்சு போயிடுச்சு, நீ அந்த இடத்துக்கு போய் அவனை புடிச்சிட்டு வந்து கொடுத்துட்டு இங்க இருந்து போக முடியுமா அப்படின்ற மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கும் போது இவர் இதை ஏத்துக்கிறாரு. தன்னோட டீமோட அந்த இடத்துக்கு பயணிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ 10ஆம் அளவு அப்படின்ற இடத்துல தான் சாலமன் இருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இவங்க கார்ல பயணப்பட்டுக்கிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் இவரோட மனைவி ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது கூட சொந்தக்காரங்க இருக்காங்க, நீங்க சீக்கிரமா வரணும் அப்படின்ற மாதிரி போனை பேசிட்டு மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிக்க இங்க இவரோட பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு வளவா அவங்க வளைஞ்சு போய்கிட்டே இருக்கும்போது, என்ன சார் பரோல்ல வந்தவன் எங்கேயாவது போய் வெளியிருந்து விட்டுட்டு இங்க வந்து நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி ஒரு டீ கடையை பாக்குறாங்க. அங்க போய் டீ குடிக்கலான்னு போகும்போது, ஐயா இங்க சாலமன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கொலை கேஸ்ல உள்ள போயிட்டு வெளியே வந்திருக்கானே, அவனோட வீடு தெரியுமான்னு கேட்கும்போது அங்க இருக்கவங்களா ஒரு இடத்த கையை காமிக்கிறாங்க. ஆமா அவனை எதுக்காக நீங்க தேடி வந்திருக்கீங்கன்னு சொல்ல நாயகன் அதை சொல்ல தயங்கினாலும் கூட இருக்க போலீஸ் ஆபீசர் இருக்கா இல்லையா, பட்டுன்னு எல்லாத்தையும் போட்டு உடைக்கும் போது ஒருத்தனை கூட்டு போனா போதியா எல்லா காரியமும் விளங்கிடும், சரிவா இங்க இருந்து போகலாம் அப்படின்னு மாதிரி அந்த சாலமன் தங்கிக்கிட்டு இருக்கிறதா ஒரு இடத்த காமிச்சாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்க பெரிய ஒரு மலை மாதிரி இருக்கு, அதுக்கு நடுவுல தான் அவரோட வீடு இருக்கு. அங்க கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போய்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்களுக்கு கால்லாம் வலிக்குது. என்னைய அவன் ஏறி இறங்குறதுக்கே ரொம்ப நாட்கள் ஆயிடும் போலியே, இந்த இடத்துல அவன் எதுக்கே வீட்டை கட்டி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்க வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. அதான் இங்க வாழ்ந்ததுக்கான எக்கச்சக்கமான அடையாளங்கள் இருக்க ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் ஹிந்துஸோட போட்டோவோ, இன்னொரு பக்கம் இந்த கிறிஸ்டியனோட போட்டோவோ, அதாவது கடவுளோட போட்டோஸ் வைக்கப்பட்டிருக்கு. அந்த வீட்டோட எல்லா செவத்துக்கள்லுமே கிறுக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்க ஒரு குழந்தை இருந்ததுக்கான அடையாளமும் இருக்கு, நிறைய ஃபேமிலி போட்டோ எல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் போலீஸ்காரங்க ஒன்னா பாத்துக்கிட்டே இருக்கு. சார் அவன் இங்கதான் இருக்கா அப்படின்ற மாதிரி தெளிவாயிடுச்சு. ஆனா இப்போ அவன் வீட்டுல இல்ல, ஒண்ணு பண்ணலாம், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி எல்லாரும்
பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பயங்கரமான மழை. அந்த மழைக்கு நடுவுல நாயகன் ஜன்னலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தூரத்துல இருந்து ஒரு உருவம் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கு. இவருக்கு புரிஞ்சு போயிடுச்சு, நம்ம தேடி வந்த சாலமன் இவர்தான் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் அலர்ட் பண்றாரு. அப்படியே மௌனமா உட்காந்துக்கிறாங்க. கட் பண்ணா இங்க அந்த சாலமன் நடந்து வந்துகிட்டே இருந்தா இல்லையா, வீட்டுக்கு வெளியில இங்க ஃபுட் பிரிண்ட் எல்லாம் இருக்கிறத கவனிக்கிறாரு. உள்ள யாரோ இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சிருச்சு. அங்கிருந்து ஓடணும் ட்ரை பண்ணும்போது பட்டுன்னு போலீஸ்காரங்க சுத்தி வளைக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு இவர் அந்த இடத்துல இருந்து பயங்கரமா ஓடிக்கிட்டே இருக்கும்போது மொத்த போலீஸ்காரங்களும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அவரை விடக்கூடாது, இவரை பிடிச்சாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல எக்கச்சக்கமான வழிகளை ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும்போது இந்த இடம் சாலமனுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட இடம். ஆனா இவங்களுக்கு புதுசு இல்லையா, இதனால கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. நாயகன் முத கொண்டு அங்க இருக்க எல்லாருமே எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாலும் பிடிக்க முடியல. இதுக்கு நடுவுல நாயகனோட வீட்டுல இருந்து போன் வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி உங்களோட மனைவிக்கு வலி ஏற்பட்டுருச்சு, நாங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லும் போது இவருக்கு மனம் இங்க இல்லவே இல்லை. தன்னோட மனைவி கூட இருக்கணுமே அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருந்தாலும் இங்க ஒரு அக்யூட் தப்பிச்சு போய்கிட்டு இருக்கா இல்லையா, அவனை எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாரு, ஒண்ணுமே பண்ண முடியல. நிறைய காயங்களோட எல்லா போலீஸ்காரங்களும் அங்க இருக்க லோக்கல் ஹாஸ்பிட்டல்ல முதலுதவிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது நாயகன் இந்த விஷயத்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்றாரு. அவன் எங்க போயிருக்கா அப்படின்றது தெரியணும், அவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி நாயகன் பயங்கர கோபத்துல நின்றுகிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ண சேவியர் அப்படின்ற ஊருக்குள்ளே இருக்க ஒரு பெரிய மனுஷன், அவரோட ஒரு பெரிய பெரிய தோப்பு இருக்கு, அதுக்குள்ள போக ஆரம்பிக்க இவரோட ஆளுங்களா இருக்காங்க இல்லையா, கள்ளச்சாராயம் காய்ச்சி குடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இதை கவனிக்கிறாரு. என்னடா காலையிலே ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க அதுல இருக்க ஒரே ஒரு பையன் மட்டும் தனிமையில போகும்போது திடீர்னு இங்க தப்பிச்சு போனார் இல்லையா சாலமன், அவர் கத்தியோட அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாரு. இந்த பையனை சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா தாக்கிக்கிட்டே இருக்க கூட இருக்கவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. வேக வேகமா இவரை ஓடி வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சாகடிக்கிற ரேஞ்சுக்கு போகும்போது கரெக்டான சமயத்துல இந்த போலீஸ்காரங்க இவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. வேக வேகமா வந்து அந்த ஆளுங்க எல்லாத்துக்கிட்ட இருந்து காப்பாத்தி இவனை கைது பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்காங்க. நீங்க நாயகனுக்கு தன்னோட மனைவியை பார்க்க போற இந்த வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷம். இதனால அந்த 10ஆம் அளவை தாண்டி இவங்க வேக வேகமா பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது ஃபுல்லா டிராபிக் ஜாம் ஆகி நிக்க ஆரம்பிக்குது. கீழே ஒரு மண் சரிவு ஏற்பட்டதால இந்த ரோட்ல இதுக்கு மேல பயணிக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டு பார்க்க சுத்தி போறாங்க அப்படின்னா பல கிலோமீட்டர் போய் ஆகணும். இப்படியே வெயிட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 1 மணி நேரத்துல கிளியர் ஆயிடும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி யோசிக்கும் போது பக்கத்துல இவங்க போகும்போது வழி கேட்டாங்க இல்லையா, அந்த டீ கடை இருக்கு. அந்த டீ கடைக்கு ஓரமா நிப்பாட்டுறாங்க. எல்லாரும் டீ குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நாயகன் தன்னோட மனைவிக்கு அதாவது கூட இருக்கவங்களுக்கு கால் பண்ணும் ட்ரை பண்ண கனெக்ட் ஆகல. இதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம யோசிக்க உள்ள இருக்க சாலமனை பாக்குறாரு. சாலமன் கிட்ட லைட்டா பேச ஆரம்பிக்கிறாரு. எதுக்காகடா இந்த மாதிரி பரோல்ல வந்து தப்பிச்சு ஓட பார்த்தேன், அவன் தப்பிச்சு ஓடி போய் அங்கே எதுக்காகடா மாட்டினேன்னு கேட்கும்போது சார் நான் தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு மாதிரிலாம் வரல, ஒருத்தனை கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் எங்க வந்தேன்னு சொல்லும்போது இது நேரம் வரைக்கும் இவரோட 2 கைகளையும் விலங்க மாட்டிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, இவர் சாகடிக்க தான் நான் வெளியிலவே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னதால நாயகன் வண்டியோட சேர்த்து அவரை லாக் பண்ணிட்டு நீ எதுக்காகடா இது எல்லாத்தையும் பார்த்தேன்னு கேட்கும்போது சாலமன் சைலண்டா இருக்காரு. உடனே அந்த டீ கடைக்காரர் இருக்கா இல்லையா, இது எல்லாத்தையும் பாக்குறாரு. சாலமனுக்கு ஒரு டீயை கொண்டு வந்து கொடுக்கும்போது அந்த சமயத்துலதான் டீ கடைக்காரருக்கு தெரிஞ்ச நபர் தான் இந்த சாலமன் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. போலீஸ்காரரோ உனக்கு தெரிஞ்சவன் அவன், அம்மா அவன் யாரை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ள போதான்னு கேட்கும்போது ஒரு பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. சோ சாலமன் ஒரு கிறிஸ்டியன் தான் இல்லையா, சீதா லட்சுமி அப்படின்ற ஒரு ஹிந்துவை இவர் காதலிச்சுக்கிட்டு இருக்காரு. சீதாவோட வீட்டுல பேசி பாக்குறாங்க, யாரும் கன்வின்ஸ் ஆகல. சாலமனுக்கு அப்பா அம்மா கிடையாது, அது மட்டும் இல்லாம அவன் வேற்று சமூகத்தை சார்ந்தவன், இதனால இந்த கல்யாணம் நடக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சீதாவோட அப்பா அம்மா நிலையா நிற்கும் போது அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னோட கணவர் அதாவது தன்னோட காதலனான சாலமனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி போக இவங்களுக்கு சர்ச்சில் கல்யாண ஏற்பாடுகள் நடந்துகிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து அந்த சேவியர் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொன்னா இல்லையா, அவர் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி மதம் மாறாம இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அதாவது இந்த சர்ச்சில் பண்ணிக்க கூடாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க நாயகன் இதுல உடன்பாடு இல்லை, என்னோட கடவுள் எனக்கு மட்டுமான கடவுள் கிடையாது, இங்க இருக்க எல்லாத்துக்குமே தான் அவங்க கடவுள், என்னால யாராவது புண்பட்டு இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த சர்ச்சுக்கு வெளியில தன்னோட கல்யாணத்தை பண்ணி இவங்களுக்கு நடுவுல மதம் அப்படின்ற ஒண்ணு தடையா இருந்ததே இல்லை அப்படின்றத நமக்கு இங்க காமிக்கும் போது வாழ
வாழ்க்கை ரொம்ப அழகா போய்கிட்டே இருக்கு. நாயகன் அவங்களுக்காக இந்த 10ஆம் அளவுல ஒரு வீட்டை வாங்குறாரு. அந்த வீட்டுக்குள்ள ரொம்ப அழகான நாட்கள் அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு குழந்தை உண்டாக ஆரம்பிக்குது. அந்த குழந்தை உண்டாகுனதுல இருந்து பிறந்த வரைக்கும் ஒவ்வொரு நாட்கள் இருக்கு இல்லையா, அதை எண்ணி எண்ணி இவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்க குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. லட்சுக்குட்டி அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைக்கு பேரை வச்சு ரொம்ப கியூட்டா இவங்களோட கணவர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் ஊருக்குள்ள ஒரு போலீஸ்காரர் இவங்களுக்கு பிரச்சனை அமைய ஆரம்பிக்கிறாரு. இவர் வேற யாரும் கிடையாது, இவர் தன்னோட காதலிய கல்யாணத்தப்பதான் தூக்கிட்டு வந்துட்டாரு. அதாவது அவங்களுக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க, அப்போ ஓடி வந்துட்டாங்கன்னு இருக்கும். இப்ப இந்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்த மாப்பிள்ள இருக்கா இல்லையா, அவர் தான் இங்க போலீஸ்காரரா வந்திருக்காரு. அவருக்கு அப்பத்துல இருந்து ஒரு மாதிரி கோபம், என்கிட்ட இல்லாத ஒண்ணு அப்படி இந்த சாலமன் கிட்ட என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஓடி போன அப்பயே பஞ்சாயத்து பண்ணாங்க இல்லையா, அப்பவே கேட்டிருப்பாரு. இப்ப மறுபடியும் இதே ஊருக்குள்ள வந்ததால அவர் பாக்குற பார்வைகள், அவர் பேசக்கூடிய விஷயங்கள் அப்படின்ற எல்லாமே இந்த குடும்பத்தை ஒரு மாதிரி பாதிச்சுக்கிட்டு இருக்கு. இது பெருசாகாத வரைக்கும் அவர் அப்படியே மேனேஜ் பண்ணி ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள், அதாவது சர்ச்சில் ஒரு பெரிய பெரிய ஈவெண்ட் நடக்குது. அதுல இந்த சாலமனோட குழந்தை பங்கேற்கணும் அப்படின்ற மாதிரி மேக்கப் எல்லாமே போட்டுக்கிட்டே இருக்க, இந்த பக்கம் அவங்களோட அம்மா இருக்காங்க இல்லையா, குழந்தைய பார்க்கணும்னு போக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயம்னு பார்த்து அந்த போலீஸ்காரர், நான் அன்னைக்கு கேட்ட விஷயங்கள் நீங்க எனக்கு பதிலே சொல்லலையே, அதை சொல்லிட்டு போக முடியுமா அப்படின்ற மாதிரி கூப்பிட்ட திரும்பல. அவங்களோட கைகளை பிடிக்கிறாரு. பட்டுன்னு இந்த விஷயத்தை இவங்களோட கணவரான சாலமன் பார்க்கும்போது பலார்னு வராரு. இந்த போலீஸ்காரர் திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதனால இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பயங்கரமான சண்டை போய்கிட்டே இருக்கு. சர்ச்சில் இருக்க மொத்த ஆளுங்களும் அங்க கூட ஆரம்பிக்கிறாங்க. இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்க பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அந்த சமயம்னு பார்த்து சீனியர் போலீஸ்காரர் வராரு. இவங்க ரெண்டு பேரையும் தடுத்து விட்டுட்டு, யோ நீ என்னதாயா பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் உனக்கு தேவைதானா அப்படின்ற மாதிரி இந்த கான்ஸ்டபிள் இருக்கா இல்லையா, அவரை திட்டிட்டு உன்னோட வேலையை பாருப்போ அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட இவருக்கு அசிங்கமாயிடுது. சார் நான் வீட்டுக்கு போடுமா சார், அதுதான் எனக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் சொல்ல, யோ நீ இங்க இருந்து அசிங்கப்படுறதை விட வீட்டுக்கு போறதே மேல், சரிப்போ தேவையில்லாத எல்லாருக்கிட்டையோ பிரச்சனை வளர்த்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கும் போது இந்த பக்கம் சாலமன் கிட்டையும் அவரோட மனைவி கிட்டையும் போக ஆரம்பிக்குது. இங்க ஒரு டிராஜடியான சம்பவம் நடந்தது இல்லையா, இதுல ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டாங்க. இவங்களோட குழந்தை இதுல எங்க போனாங்க அப்படின்றது தெரியல. வேக வேகமா அந்த நிகழ்ச்சியில கலந்துருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி தேடிக்கிட்டே இருக்கும்போது அங்க குழந்தைய காணும். சரி குழந்தை மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்த இடத்துல போய் பார்க்கலான்னு பார்க்க அங்க மேக்கப் பொருள் இருக்கே தவிர அந்த குழந்தை எங்கேயுமே இல்லை. இதனால பயந்து போறாங்க. சர்ச் முழுக்க தேடி அழிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது எங்கேயுமே அந்த குழந்தை இல்ல அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, குழந்தை எங்கதான் போயிருக்கோம், நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து குழந்தைய தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தை எங்கேயுமே கிடைக்கல. இதனால சாலமனுக்கும் அவரோட மனைவிக்கும் ஒரு மாதிரி பதட்டமாக ஆரம்பிக்குது. சின்ன வயசுல இருந்து குழந்தை தங்களோட மட்டுமே தான் ரொம்ப அட்டாச் ஆயிருந்தாங்க. இப்ப அவங்களை காணோம் அப்படின்ற விஷயத்த ஏத்துக்க முடியலன்னு போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது அங்கேயும் ஐயா நான் தேட வேண்டிய எல்லா வேலைகளும் இங்க நடந்துகிட்டே தான் இருக்கு, பேட்ரோலிங் போய்கிட்டு இருக்கு, அந்த எல்லா இடங்கள்லயும் உங்களோட போட்டோ வச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க, நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க, உங்களோட குழந்தைக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்களை அனுப்பி வைக்கும் போது நாயகன் அப்ப கூட வீட்டுக்கு போறதா தெரியல. தனக்கு தெரிஞ்ச எல்லா இடங்களிலுமே தன்னோட குழந்தைய தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நேரங்கள் செல்ல ஆரம்பிக்குது. இவர் வீட்டுக்கு போறாரு. அங்கேயும் இவரோட மனைவி, என்னோட குழந்தை கிடைச்சிட்டாங்களா, அவ எங்க போயிருப்பான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கும்போது சாந்தப்படுத்தி தூங்க வைக்க இவருக்கு தூக்கம் அப்படின்றது வரவே இல்லை. நைட் முழுக்க இவரோட வீட்டு வாசல்ல தன்னோட குழந்தை கிடைச்சிட மாட்டாங்களா, தன்னோட குழந்தை வந்துட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கும்போது அதிகாலையில இவருக்கு ஒரு தகவல். அந்த தகவல் உண்மையா இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டு வேக வேகமா அந்த இடத்துக்கு போகும்போது சர்வலுக்கு நடுவுல இவரோட பெண் ரொம்ப கொடூரமான முறையில, அதாவது இவரோட குழந்தை கொடூரமான முறையில சாகடிக்கப்பட்டு கிடக்குது. அதை பார்த்ததும் நெஞ்சே உடஞ்சு போயிடுது. அங்க இருக்க போலீஸ்காரங்களுக்கும் ரொம்ப ப்ரூட்டலா இருக்கு அப்படின்ற மாதிரி மனம் கஷ்டப்பட்டுக்கிட்டே ஆக வேண்டிய வேலைகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது இங்க மொத்த குடும்பமும் சோகம். இதை யார் பண்ணாங்க அப்படின்றது புரியல. குழந்தை ஒருவேளை தவறி விழுந்திருக்கலாமோ அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இவங்க விசாரணையை தொடங்கும் போது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இவங்களுக்கு பயங்கர ஷாக்கு கொடுக்க ஆரம்பிக்குது. காரணம் என்ன அப்படின்னா அந்த சின்ன குழந்தையோட தலையில ஒரு பயங்கரமான அடிபட்டு இருக்கு. அதனாலதான் அந்த குழந்தை இறந்து போயிருக்கு அப்படின்ற மாதிரியோ, சாகறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைய ப்ரூட்டலான முறையில கற்பழிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்க தந்தை உடஞ்சு போய் அப்படியே அழுதுகிட்டே இருக்கு. இங்க பிரசன்ட்ல இது எல்லாத்தையும் இவங்க கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நாயகன் இருக்கா இல்லையா, ஒரு போன் கால் வர ஆரம்பிக்குது. நாயகன் இங்க மாட்டி தவிச்சுக்கிட்டே இருந்தாலும் அங்க அவரோட மனைவிக்கு தேவையான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சு அவங்க அழகான ஒரு பெண் குழந்தைய பெத்தெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியோ போட்டோவை இவருக்கு காமிக்கும் போது அளவில்லாத சந்தோஷம். இந்த ஒரு தருணத்துக்காக தான் இத்தனை வருடங்கள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி கூட இருக்க எல்லாத்துக்கிட்டையுமே இந்த போட்டோ காமிச்சு மகிழ்ச்சியா பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் சாலமனை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. மௌனமான முறையில உட்கார்ந்துகிட்டே இருக்கும்போது இவருக்கு முகம் மாற ஆரம்பிக்குது.
ஆரம்பிக்குது. ஏன்னா எப்படி இவர் சந்தோஷப்பட்டாரோ அதே மாதிரிதான் அவரும் பட்டிருப்பார். இப்ப அவரோட குழந்தை அவர்கிட்ட இல்ல அப்படின்ற விஷயத்த அவர் எப்படி தாங்கிக்கிட்டாரோ அப்படின்ற மாதிரி பயங்கர சோகமா நின்னுகிட்டே இருக்கும்போது மறுபடியும் பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. தன்னோட குழந்தை இழந்துட்டு தவிக்கிற அப்பா அம்மா 2 பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம வாழ்க்கையை இருண்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது போலீஸ்காரர் உள்ள போறாரு. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க அங்க இருக்க சாலமன் இல்ல எங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லைன்னு சொல்லும்போது கூடவே இருக்காலே அந்த கான்ஸ்டபிள் அவரோட முகம் மாற ஆரம்பிக்குது. இந்த விஷயத்த அவரோட சீனியர் ஆபீசர் கவனிச்சிட்டாரு. சரிமா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா நீங்க சொல்லி அனுப்புங்க, அண்ட் எங்களோட வேலையை நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது கான்ஸ்டபிள் டே நீ அன்னைக்கு நைட்டு எங்க போயிருந்த அப்படின்ற மாதிரி கேட்க சரி இல்ல சார் இன்னைக்கு சண்டையை போட்டதால மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு, அதனாலதான் நான் வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லும்போது நீ வீட்டுக்கு போனியா இல்லையா அப்படின்றது ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு. இந்த ஊருக்குள்ள சாலமனுக்கு எதிரிகள் அப்படின்ற மாதிரி யாருமே கிடையாது, நீ ஒருத்த மட்டும்தான் அவன் கூட சண்டை போட்டிருக்க, இதனால சந்தேகம் அப்படின்ற ஒண்ணு உன் மேல வரத்தான் செய்யும். நீ அவங்க கிட்ட பேசும்போதெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற பயப்படுற அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆக்கிட்டே இருக்கு, அது மட்டும் உண்மையா இருந்தது அப்படின்னா அவனை நீ எங்க போனாலும் விட மாட்டேன். ஏன்னா ரொம்ப கொடூரமான முறையில அந்த குழந்தை இறந்திருக்கு, ஸோ பார்த்து இருந்துக்கோ என்ன அப்படின்ற மாதிரி ஒரு வாரம் நீ லீவை போட்டுக்கோ, அதுதான் அவனுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி பேசி அனுப்பும் போது இவருக்கு ஒரு மாதிரி அப்படியே ட்ரிகர் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா இவர் இந்த விஷயத்த பண்ணவே கிடையாது. இப்ப இதை நிரூபிக்கல அப்படின்னா இதுக்கு பின்னாடி இவர் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு எக்கச்சக்கமான ஆதாரங்கள் இருக்கு இல்லையா. இதனால அந்த குழந்தை தூக்கி வீசப்பட்ட இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு போய் ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு சிரஞ்சு ஒண்ணு கிடைக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்தது இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுற விஷயம் என்ன அப்படின்னா அந்த சேவியரோட பையன் இருக்கா இல்லையா, ஒரு நாள் ஹெல்மெட் இல்லாம அவனும் ஒரு நண்பனும் வந்துகிட்டே இருக்கும்போது தடுத்து நிறுத்துறாரு. ஹெல்மெட் இல்லாம எங்கப்பா போறீங்க, உங்களோட லைசன்ஸ் எடுங்கன்னு சொல்லும் போது அந்த பின்னாடி இருக்க பையன் லைசன்ஸ் எடுக்கணும்னு பேக்ல கைவிடும் போது பட்டுன்னு ஒரு மருந்து பாட்டில் மாதிரி இருக்கு கீழே விழுது. அது இவர் கவனிக்கிறாரு, என்னடா இது எதுக்காக இதை பயன்படுத்துறீங்கன்னு கேட்கும்போது பட்டுன்னு இன்னொரு நபர் உள்ள வந்து சார் இவனுங்க நம்ம பசங்க தான் அந்த சர்ச்சுக்கு போவானுங்கன்னு நினைக்கிறேன் நீங்க விட்டுடுங்க சார்னு சொல்லும்போது அப்படியே அங்கிருந்து போயிட்டானுங்க. அன்னைக்கு நைட்டு அதாவது இவர் சண்டை போட்டிருப்பாரு, அன்னைக்கு நைட்டு கூட இவனுங்க பயங்கர போதையில அங்க இருந்தானுங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த இவர் பார்த்திருப்பாரு. ஸோ இந்த 2 பேரும் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருக்கானுங்க, அதை வெளிக்கொண்டு வராம விடக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அவனுங்களை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி கூட்டு போக சீனியர் இருக்கா இல்லையா கேட்டு பாக்குறாரு. ஒன்னும் வாய திறக்கல. சார் என்கிட்ட ஒரு 5 நிமிஷம் கொடுக்க முடியுமா சார், இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, இவனுங்களை விசாரிக்கிறது மூலமா அது உண்மைகள் வெளியே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரம் அடிக்க ஆரம்பிக்க அது மூலமா தான் அவனுங்க பண்ண விஷயங்களுக்குள்ள போக ஆரம்பிக்குது. ஸோ அன்னைக்கு இவனுக்கு பயங்கரமா இந்த போதை ஊசியெல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் சண்டை நடக்குது. பொதுமக்கள் எல்லாரும் அங்க போயிடுறாங்க. மௌனமா இருக்கும்போது அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னு தெரியல. இவனோட அம்மாவை தேடி வந்துகிட்டே இருக்கும்போது இவனுக்கு 2 பேரும் அந்த குழந்தைய பாக்குறானுங்க. பயங்கர போதையில இருக்கானுங்க இல்லையா அரக்கர்கள். அந்த பிஞ்சு குழந்தைய அப்படியே தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறானுங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல மாத்தி மாத்தி கற்பழிச்சு அந்த குழந்தைய அப்படியே தூக்கி போட்டுடுறானுங்க. அதாவது ஒரு சறுக்கல் மாதிரி இருக்கு, அது மேல தூக்கி போடும்போது தலையில அடிப்பட்டு அந்த குழந்தை அந்த இடத்துல இறந்து போகுது. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் இவனுங்க தான் அப்படின்றது இங்க கிளியர் கட்டா தெரிய ஆரம்பிக்கும் போது அந்த கான்ஸ்டபிள் இருக்கா இல்லையா, சார் அன்னைக்கு மட்டும் நான் அவங்க கூட சண்டை போடாம இருந்திருந்தேன் அப்படின்னா இந்த குழந்தை உயிரோட இருந்திருக்கும். அந்த ஒரு கீட்டு மட்டும்தான் என்ன பயமுறுத்திக்கிட்டே இருந்ததே தவிர இதுக்கு பின்னாடி நான் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில போக பின்னாடியே சேவியர் அவரோட அட்வொகேட்டோட உள்ள போக ஆரம்பிக்கிறாரு. இங்க கேஸ ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பணம் படைத்தவர்கள் தான் அப்படின்றது இங்க ஜட்மெண்ட் மூலமா நிரூபணமாகுது. இவங்களுக்கு எவிடன்ஸ் எதுவும் இல்ல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவனுங்களை நிரபராதி அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ண பயங்கர சந்தோஷத்தோட அந்த சேவியரோட பேசிக்கிட்டே இருக்க சாலமனுக்கும் அவரோட மனைவிக்கும் பயங்கர கோபம். ஏன்னா சட்டத்து முன்னாடி நிறுத்தணும், சட்டம் ஒண்ணுமே கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி இவங்க அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சாலமன் கிட்ட அவனுக்கு யாருமே உயிரோட இருக்கக்கூடாது சாலமன் அப்படின்ற மாதிரி அவரோட மனைவி சொல்லும் போது பக்கத்துல இருக்க ஒரு கத்தி எடுத்து அந்த 2 பேர்ல ஒருத்தனை அந்த இடத்துல துடிதுடிக்க சாகடிக்கும் போது இன்னொருத்தன் பார்த்துட்டு ஓட ஆரம்பிக்கிறான். பட்டுன்னு அங்க இருக்க எல்லாருமே அவனை பிடிச்சி ஜெயில போட ஆரம்பிச்சு அது மூலமா 4 வருஷமா இவர் ஜெயிலுக்குள்ள இருந்திருக்காரு. அண்ட் இப்போ பரோல் வாங்கிட்டு வெளியே வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த சேவியரோட பையன் இன்னும் உயிரோட தான் இருக்கான், அவனை கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தான் இவர் அன்னைக்கு கூட அந்த இடத்துக்கு போனார் அப்படின்ற மாதிரியோ. ஆனா என்ன வாய்ப்பு கிடைக்காததால இப்போ நான் இங்க இருக்கேன் சார், இவ உள்ள போனேன் அப்படின்னா திரும்பி வெளியே வருவனா மாட்டேனா அப்படின்றது தெரியல, எனக்கு நீங்க ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியுமா சார், உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை தான் சார் பிறந்திருக்கு, என்னோட வலியை உங்களால புரிஞ்சுக்க முடியுமே சார்னு சொல்லும் போது நாயகன் இதுக்கெல்லாம் இடமே கொடுக்கல, அவனுங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அதுக்கான தண்டனை அனுபவிப்பானுங்க, இதுல நீ அவனுங்களை கொலை பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி அவரை கைது பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது இதுக்கு நடுவுல சாலமனோட மனைவி எங்கன்னு கேட்கிறாரு. அவங்கள ஒரு மடத்துல சேர்த்து விட்டுருக்காரு.
இந்த பரோல்ல வந்த நாட்கள்ல கூட அவங்கள அவர் சந்திக்கவே கிடையாது. ஆனா அவங்க கொடுத்த வாக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, யாரும் உயிரோட இருக்கக்கூடாது, அதை நிறைவேற்றாம நான் போக மாட்டேன் சார், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரே ஒரு நாள் கொடுங்க அப்படின்ற மாதிரி லிட்டரலி காலில் விழாத குறையா கேட்டுக்கிட்டே இருக்க இவர் இதுக்கு சுத்தமா அனுமதிக்கல. அங்கிருந்து கொண்டு போய் ஜெயில ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தன்னோட லீவ் எடுத்துக்கிட்டு மனைவியை பார்க்க ஆரம்பிக்க அழகான ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தைய கையில இருந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே இந்த லீவ் எல்லாம் முடிஞ்சு நாயகன் தன்னோட டியூட்டில ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. டியூட்டில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி கையில ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டு எங்க சாலமன் இருக்கா இல்லையா, அவரை பார்க்கணும்னு போக ஒரு சில விஷயங்களை நாம இங்க எதுவுமே பண்ணாம இருந்தோம் அப்படின்னா கடவுள் நமக்காக பண்ணி கொடுப்பாரா. அந்த மாதிரிதான் உனக்காக எனக்கு ஒரு அற்புதமான விஷயம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க எவ்வளவு நீ கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு பேரை கொலை பண்ணாலும் இறந்து போன உன்னோட குழந்தை திரும்பி வரப்போறது கிடையாது. இது ஒன்னு நீ நினைவில் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேப்பரை கொடுக்க ஆரம்பிக்க அந்த பேப்பர்ல சேவியரோட பையன் இருக்கா இல்லையா, மர்மமான முறையில ஒரு கார் ஏத்தி கொலை செய்யப்பட்டுட்டான் அப்படின்ற மாதிரி நியூஸ் பாக்குறாரு. உடனே இவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இங்க இருக்க இந்த நாயகன் தான் ஏதோ வேலையை பார்த்திருக்காரு அப்படின்றது. ஒரு சில சமயங்கள்ல கடவுள் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு போலீஸ் உயரதிகாரியா கூட வரலாம் சார் அப்படின்ற மாதிரி இங்க சாலமன் பேசிக்கிட்டே இருக்கும்போது நடந்தது என்ன, அதாவது சாலமன் தன்னோட மனைவியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா திங்ஸும் எடுத்து கிளம்பிக்கிட்டே இருப்பா இல்லையா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் உறுத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவ்வளோ புரூட்டலா அந்த குழந்தைய இந்த மாதிரி பண்ணியிருக்கானுங்க. அவனுங்களை உயிரோடு விடக்கூடாது அப்படின்றதுதான் தர்மம். அந்த தர்மத்துக்காக தான் அப்பா பரோல்ல வந்து இத்தனை வருடங்கள் காத்துக்கிட்டு இருந்து இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணார். ஆனா பண்ண முடியலையே. இதுக்காக நாம ஒரு அப்பாவை இதை பண்ணி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த சேவியரோட பையன் பைக்ல பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரே அடிச்சது மட்டும் இல்லாம அவனை அப்படியே வண்டி மேல ஏத்திட்டு போய்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல துடிக்க அவன் இறந்து போறான். அதே அப்படியே கற்பனை பிரசன்ட்ல தப்பு பண்ண எல்லாத்துக்குமே தண்டனை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சாலமன் கிட்ட இது எல்லாத்தையும் சூட்சகமா சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும்போது இங்க இருந்து ஒரு 4 வருஷம் ஓடி போயிடுது. சாலமன் ரிலீஸ் ஆகி தன்னோட மனைவியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா போக தனக்கு கொடுத்த வாக்குகள் எல்லாமே நிறைவேறிச்சு. தன்னோட பொண்ணு இல்லாத உலகத்துல தன்னோட பொண்ணுக்கு இப்படி பண்ணானுங்க இல்லையா, அவனுங்களும் இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் தன்னோட கணவரோட கட்டி அணைச்சிக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட குழந்தை இதை எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரியான ஒரு விஷயத்த நமக்கு இங்க காமிச்சு இந்த படத்தை இத்தோடு முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமே என்னோட வாய்ஸ் வர உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நெறிக்குறிகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.